ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக, அதுவும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு உங்களுடைய மேக்கப் ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஆயில் ப்ரூஃபாகவும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான நிறைய டிப்ஸோட இந்த பேஸ் வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஃபவுண்டேஷன் கூட கிடையாது. அண்ட் உங்களுடைய பேஸ் வந்துட்டு டெஃபினட்டாக டியூரபிளாக லாங் லாஸ்டிங்காக இருக்க போது. சூப்பர் லைட் அண்ட் வெயிட். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நேச்சுரலான ஸ்கின், ஐ மீன் லைக் மை ஸ்கின் பட் பெட்டர், அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷில் தான் இருக்கும். நான் ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து நேச்சுரலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நோ மேக்கப் லுக் மாதிரியும் வந்து இது உங்களுக்கு பேஸ் அந்த ஒரு வைப் கொடுக்க போகுது. ஸோ ஆயிலி ஸ்கின் ஆளுங்க இந்த சம்மருக்கு உங்களுடைய மேக்கப் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த டுட்டோரியல் பாருங்கள். இதில் நான் காமிச்சிருக்க ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன், வைட்டமின் சி, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம் இதெல்லாம் போட்டு அழகாக செட் ஆகியிருக்கு. ஸ்கின் கேர் பண்ணி கொஞ்சம் நேரமே ஆகியிருக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஃபார் சம் ரீசன் என்னுடைய ஸ்கின் இட்ஸ் ரியலி டர்னிங் சூப்பர் ஆயிலி தீஸ் டேஸ். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு டூ அ பேஸ். என்னுடைய மேக்கப் வந்து கொஞ்சம் மேட்டாக ஆயிலினஸ் ரொம்ப வெளியில் ரொம்ப நேரத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிற மாதிரியான ஒரு குட்டி ஸ்டெப். ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இது இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். டிண்ட் இருக்கிற மாதிரியான பவுடர் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் பவுடர்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் பண்ணுங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை கொஞ்சமாக இதில் வந்துட்டு இப்படி எடுத்துட்டு எக்ஸஸ் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னுமே நல்லாவே டஸ்ட் பண்ணிட்டு இந்த மூக்கு, நெத்தி, அப்புறம் இங்கே கை பின்னாடி இருக்க இடத்துல இருந்தே பவுடரை கொஞ்சமாக எடுத்து இந்த சின்ன ஏரியா இந்த இடத்துலலாம் போட்டு ஜஸ்ட் ஒரு 40% வந்து மேட்டிஃபை ஆக்க பார்க்குறேன் என்னுடைய முகத்தை. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப லைட்டாக நீங்கள் போடுறீங்களா அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதை போட்டுட்டேன். இதை போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே இதை வந்து கொஞ்சமாக என் முகத்தில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கிரிப்பிங் பேஸ் மாதிரி இது கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் செட் ஆகட்டும். அடுத்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ரைமர் போடுறதுக்குள்ள. ப்ரைமருக்கு தி ஒன் அண்ட் ஒன்லி எல்ஃபோட கிரிப்பிங் ப்ரைமர். ஸோ இதே மாதிரி ஒரு கிரிப்பிங் ப்ரைமர் தான் நான் மார்ச்லேருந்து ஒரு ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே நல்லா டீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து அந்த பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, மூக்கு மேலே, சின்ன ஏரியா, நெத்தி, அப்புறம் இந்த சீக்ஸ் ஏரியா இங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கு மேலே இருக்க ஏரியா, நெத்தியோட சைட்ஸ். ஸோ ஐ மேக் ஷூர் அந்த இடத்துல நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ஏற்றாமல் இருக்கேன் அப்படின்றது. ஸோ ஒருத்தவங்க உங்களுடைய ஸ்கின் அண்ட் அது ஸ்வெட்டிங் ஜோன்ஸ் பொறுத்து ப்ராடக்ட் வந்து ஏற்றுங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து போட வேண்டாம் அந்த ஏரியாவில். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஓகேவா, இந்த 3 விஷயம், பவுடர், செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் ஒரு நல்ல கிரிப்பிங் ப்ரைமர், இது 3 நீங்கள் அழகாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அழகாக லாஸ்ட் ஆகுது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு போக வைக்கும். இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. அவுட்டோர் இருக்கீங்கன்னா 4 ஹவர்ஸ், இண்டோர்லேயே இருக்க போகிறீங்கன்னா மினிமமே 8 ஹவர்ஸ், அதுக்கு மேலேயும் வந்து தாராளமாக போகலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே போடுற ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லாங் வேர் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நிக்ஸோட கன்சீலர், கேமல் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை மட்டுமே போடலாம் ஆரஞ்சு இல்லாமன்னு பார்த்தேன், பட் நோ, நமக்கு கொஞ்சோண்டு ஆரஞ்சு தேவை. ஸோ ஜஸ்ட்டு வாய்க்கு சைட்ஸில், அப்புறம் இந்த கண்ணுக்கு கீழே, நெத்தியில் ரொம்ப லைட்டாக, ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். ஸ்வெட் ப்ரூஃபான மேக்கப் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க டியூட்டோரியல்ஸ் அப்படின்னா அது ஸ்வெட் வர்றதை தவிர்க்க போகிறது கிடையாது. ஸ்வெட் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து பிளாட் பண்ணி எடுத்தாலும் மேக்கப் வந்து உங்களுக்கு 100% கலையாத மாதிரி இருக்கும். ஒரு 70% கலந்த மாதிரி இருக்கும், அங்கங்கே போன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி கொஞ்சம் யூ ஆர் நாட் லைக் கம்ப்ளீட்லி டோன் அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இருக்காது. முகத்துலேருந்து மேக்கப் சுத்தமாக போயிடுச்சு, அங்கங்கே அலைஞ்சு அசிங்கமாக இருக்குது அப்படி இருக்காது. டீசெண்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மேக்கப் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்றது, போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால. அடுத்து இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன், நிக்ஸோட கன்சீலர். இது ரொம்ப கொஞ்சமே போதும், செம்ம லைட் வெயிட். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கண்ணு கீழே, வாயை சுற்றி, முக்கியமாக இந்த கார்னர்ஸ் மட்டும், இந்த ஏரியா தான் நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும்ல. ஸோ என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான் ஒரு டிண்ட் மாதிரி அந்த இடத்துக்கு போக போகுது. ஸோ தட் நான் ஸ்வெட் ஆனாலும் ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. ஸோ இங்கேயுமே நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஏரியா இஸ் லைக் மை மூக்கு. ஐ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் ரீசெண்ட் டேஸில் மை மூக்கு இஸ் நாட் அட் ஆல் பிஹேவிங் லைக் மை மூக்கு. செம்மையாக என்னை இரிட்டேட் பண்ணுது. ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கின் லேப் டு ஃபிக்ஸ் இட். என்ன தான் பிரச்சனை அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ மச் ஒயிட் ஹெட்ஸ். ஓகேவா, எப்போ பார்த்தாலும் நான் அதை வந்து ஏதாவது செஞ்சுட்டே இருக்க மாதிரியே இருக்குது. ஐ ஹேட் தேட். ஸோ இந்த கண்ணு கீழே, வாய் சுற்றி இருக்க கன்சிலர்லாம் ஒழுங்காக நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் வித் ஏஜ் நோ
இந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்னே வர்றதா இருக்கட்டும், ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக மாறுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வித் ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்கு. நான் ஒரே மாதிரியான ஸ்கின் கேர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வாட் மேட்டர்ஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஸ்வெட் பண்ணுறோம், என்ன எவ்வளோ க்ளீனாக சாப்பிட்றோம் அப்படின்றது வந்து இட் டெஃபினட்டாக மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னு நினைக்கல. அதான் உண்மை. அதனால தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. எனிவேஸ், இன்னும் ஒரே ஒரு லேயர் செட்டிங் ஸ்ப்ரே போட்டுப்போம். Born This Way கன்சீலர், செஸ்ட்நட். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு மேக்கப் டியூட்டோரியல் ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹை அண்ட் பட் வர்த் எவ்ரி பெனி. ஓகே, சத்தியமாக உங்களுக்கு வந்து ஐயே நல்லாவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகாது. லைக் அந்த குவாலிட்டிக்கு நான் சொல்கிறேன். ஷேட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா யூஆர் சார்ட்டட். ஸோ இதையும் இந்த மாதிரி வாயை சுற்றி நான் அந்த கன்சீலர் எங்கே போட்டணும் அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். இந்த அப்படி கண்ணு கீழே இங்கெல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான் வந்து கோஸ் ஆன் த டாப் ஆஃப் மை நோஸ். அண்ட் இந்த வாய்க்கு சுற்றி கீழே இருக்க ஏரியா வந்துட்டு ஐ கீப் இட் வெரி நேச்சுரல். ஏன்னா அது என்னுடைய கழுத்தை வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்ட்டு நான் எங்கள் ப்ராடக்ட் எத்தனைன்னா அந்த ப்ராடக்ட்டை இங்கேயும் போடணும். ஸ்வெட்டி மிஸ் ஆகிடும். ஐ ஹேட் தட். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஸ்கின்னை பர்ஃபெக்ட் மட்டும்தான் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் லைட்டர் ஷேட் கன்சீலர், லாரியலோட கன்சீலர் எடுத்துக்கிறேன், இன்ஃபாலபிள் கன்சீலர். அது ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணு கீழே அப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ எம் ஸ்ப்ரெட்டிங் திஸ் வித் மை ஃபிங்கர்ஸ். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது இன்னுமே ஈவனான ஒரு பிளெண்டிங் கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஐ எம் யூஸிங் த சேம் ஸ்பஞ்ச் இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணி விட்டுறதுக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணலாம். நான் என்னுடைய ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் பண்ண போகிறேன் பவுடர் செட்டிங் வரும்போது. கே பியூட்டியோட லூஸ் பவுடர். இதே கூட நீங்கள் அந்த முகத்தை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய போட்டிங்கன்னா ஹெவி ஆகிடும். பிகாஸ் இது வந்து ஒரு செட்டிங் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கிடையாது. கே பியூட்டியோட லூஸ் பவுடர் இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு வித் மை காம்பேக்ட், மேவ்லினோட காம்பேக்ட். அண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால இந்த மாதிரி பவுடர் பீட்ஸா பஃப் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த பவுடரில் பஃப்பை சேச்சுரேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே டிப் பண்ணிக்கிறேன். எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன் கை பின்னாடி. அப்புறம் காம்பேக்டை திருப்பி அதே ஸ்பஞ்சிலே எடுத்துட்டு என்னுடைய முகத்தில் எங்கே கன்சீலர்லாம் போட்டிருக்கனோ அங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கன்சீலர் பேஸ் மட்டும்தான், அதனால் எங்கே கன்சீலருன்ற கான்செப்ட் விட கண்ணு கீழே போட்டு செட் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் செட் பண்ணிக்கிறது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும்? ரொம்ப பேக்கிங் அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் இந்த அண்டர் ஏரியா வந்துட்டு அழகாக பவுடர் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வரைக்கும் போட்டு செட் பண்ணிவிட்டு மீதி இடத்துக்குலாம் இந்த பஃப் மட்டுமே வில் டூ த ஜாப். அண்ட் டோன்ட் வரி, இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுதுன்னா பிகாஸ் இதை நம்ம செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் பவுடர். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு காம்பேக்ட் மட்டும் போட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். மை ஃபேவரட் அட் த மோமெண்ட். ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக காலி ஆக மாட்டேங்குது. ஸோ ஐம் நாட் லைக் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஐப்ரோ கிட்ஸ். ஒரு 3 கிட் இருக்குது, அதே தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஜஸ்ட் லைக் டு டார்க்கன் இந்த சென்டர் டு எண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரஷில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு போகும், நேச்சுரல் லுக்கை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. இன்னுமே ஒரு டிஃபைன்டான ஒரு ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் இந்த எட்ஜஸ் மட்டும் லைன் பண்ணி டியூன் பண்ணிக்கிறேன். எனி ப்ரான்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரான்சர் எடுத்துகிட்டு இது வந்து நார்ஸோட லகூனா ப்ரான்சர். ஃபஸ்ட்டு இந்த ஜா லைனில் போட்டுக்கிறேன். இது வந்து வில் மேக் ஷூர் தட் அவர் கழுத்து அண்ட் ஃபேஸ் மேட்சஸ் அ பிட். ஓகேவா? எனக்கு வந்து முகம் ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் கழுத்தோட உடம்போட மேட்ச் பண்ணுன்றது கிடையாது. என் நேச்சுரல் டோன் எப்படியோ அதே தான் நான் வந்து மிமிக் பண்ண விரும்புவேன். விச் மீன்ஸ் என்னோட இந்த நெத்தி ஏரியா, கணத்தோட சைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேண்டாக கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். ஆல் ஐ வாண்ட் இஸ் லைக் மை அண்டர் ஏரியாஸ் டு பி லைக் பிரைட். பிரைட்னா அன்நேச்சுரலாக என் ஸ்கின் டோன் விட ஒரு 4 ஷேட் பிரைட்டாக கிடையாது. நேச்சுரலாக எனக்கு எப்படி இருக்குமோ அதுலேருந்து ஒரு ஷேட். அண்ட் ஒரு ஷேட் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அது வந்து செட்டில் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும், என்னோட நேச்சுரல் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அது ரொம்ப மேடப்பாக தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஐ லைக் டு டூ. அண்ட் இந்த ப்ரான்சரே இந்த மாதிரி ப்ளஷ் மாதிரியே வந்து போட்டுட்டேன்னா ஐம் சார்ட்டட். ஐ லவ் திஸ் பேலட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேலட் இல்லை. அதனால் நான் வந்து அது அவைலபிளாக இருந்தபோது 2 பேலட் வாங்கி வச்சுட்டேன். இது வந்து நைக்காவோட டபுள் சாக்லேட் சிப். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஐலிட்ஸில் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டெய்லி வேர் கலர் மாதிரி, கலர்ஸ் மாதிரி இந்த பேலட்டில் வந்து நிறைய இருக்கும். எப்படி கையிலே போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ வில் யூஸ் இந்த ஷேட் ஒரு மாதிரி பிரான்ஸ் ரோஸ் கோல்டு மாதிரியான ஒரு கலர். வெரி யூனிக் ஷேட் ஆக்சுவலாக. ப்ரௌன் ஸ்கின்னுக்கு
நிறைய நியூட் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக டியூரபிளாக இருக்க மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஃபைன்லி மில்டு ஷிம்மராகவும் இருக்கும். ஸோ செம்ம ப்ரிட்டியான ஒரு பேலட். ஐ நோ ரொம்ப நான் வந்துட்டு இதுக்கு அப்படியே வா பண்ணுறேன். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவைலபிள் இல்லை. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கே தெரியல. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னமோ பேஸ் தான். ஓகேவா? இந்த ஐ மேக்கப்லாம் வந்துட்டு ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எப்படி போகணுன்னு விரும்புகிறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் டைட் லைனிங் மை அப்பர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் வாட்டர் லைன். இந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணக்கூடாது கைஸ். நோ, do not ever do that. நான் என் ட்ரெஸ்ஸில் மஸ்காரா போட்டுட்டேன். இதில் மஸ்காரா அப்படி இவ்வளோ திக்காக இருந்தது. இது அப்படியே ட்ரெஸ்ஸில் விழுந்துச்சு. என் ஒயிட் ட்ரெஸ் வீணாக போயிடுச்சு. ஐ ஹாவ் டு ட்ரை அண்ட் ரிமூவ் திஸ் வித் அ மேக்கப் ரிமூவர். ஐ திங்க் இது ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்ட். இந்த மஸ்காரா இதுக்கு பேக்கப் வச்சுருக்கேன் நான். இந்த மேக்கோட மேக் ஸ்டாக் மஸ்காராக்கு. அதனால தான் அது அப்படி கூப்பியாக டபக்குன்னு விழுந்துருச்சு. ஐ ரியலி லவ் திஸ் மஸ்காரா. எந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா, ஐம் வேரிங் திஸ் ஆன் மை வெட்டிங் டே. ஐ வில் ப்ராபப்ளி பி ஃபிக்ஸிங் லேஷஸ். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு சொல்கிறேன். பக்கா ஐ லவ் மீ அ குட் மஸ்காரா ஐட் லுக். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் ரெட் லிப் காம்போஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைலோட ஒரு லிப் ஸ்டைன் எடுத்துக்கிறேன். அவுட்லைன், இது மட்டுமே இட்ஸ் லுக்கிங் ஸோ நைஸ். லிப்பாம கொஞ்சம் அழைச்சிப்போம். இதுக்குள்ள ஒரு ரெட். இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட சம்திங் செரி. ஓகே தான். இது ஒரு மாதிரி பிங்க் ரெட் மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் பிங்க் ரெட், ஐ வாண்ட் ரெட். இது மேலே இது திருப்பி கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் பண்ணலாம். ஐ நீட் தட் லைக் போல்ட் அவுட்லைன். லிப்ஸ் வந்து அகேன் நான் ஐ மேக்கப்புக்கு சொன்ன மாதிரியே தான். நம்ம வந்துட்டு பேஸ் மட்டும்தான் இதில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். லிப்ஸ்லாம் வந்துட்டு யூ கேன் கோ வித் வாட் எவர் கலர் யூ வாண்ட். எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய பேஸ் இஸ் டன். ஐ ஹவ் ஒன் லாஸ்ட் ஸ்டெப். ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து சார்லட் டில்பரியோட செட்டிங் ஸ்ப்ரே. ரொம்ப நேரம் லாஸ்ட் பண்ணி வைக்கும் நம்ம மேக்கப்பை. ஐம் ஃபர்ஸ்ட் கோயிங் டு செட். இதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ரெனேயோடது. ஆனால் இது அளவுக்கு இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கும் ரெனே இது. திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டெப். இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடித்ததுக்கு அப்புறம் திருப்பி காம்பேக்டை கொஞ்சமாக எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த அண்டர் ஏரியாவை மட்டும் நான் வந்துட்டு செட் பண்ணுவேன். செட் கிடையாது, அதை மேட்டிஃபை பண்ணுவேன். எனக்கு அந்த இடத்துல அந்த ஷைன் இருக்கிறது வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால திருப்பி அதே அந்த ப்ரான்சர் ப்ரஷ் வச்சு அந்த எட்ஜஸை மட்டும் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். எனக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மேட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். சம்மருக்கு வந்து இது சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷும் கொடுக்கும், ஹெவியாகவும் இருக்காது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் இவ்வளோ பவுடரிங் வேலை வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னா கூட ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் மட்டும் இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.